மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சென்னை மாநில கல்லூரியில் 50க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணியை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு கல்லூரியின் கௌரவ விரிவுரையாளர்களின் தொடர் போராட்டமானது இன்று 5வது நாளாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னையின் முதன்மை கல்லூரியாக காணப்படும் பிரசிடென்சி கல்லூரியில் இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் பணியை புறக்கணித்து தொடர்ந்து இன்று 5வது நாளாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக எதற்காக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது என்பது குறித்து பேசுவதற்காக பேராசிரியர்கள் நம்மிடம் இருக்காங்க. அவரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ தொடர்ந்து 5வது நாளாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க. என்னென்ன கோரிக்கையை முன் வச்சு இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு? இப்போ தமிழ்நாடு அரசு கல்லூரியின் கௌரவ விரிவுரையாளர் கூட்டமைப்பு சார்பாக கடந்த 5 நாட்களாக நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு 5 அம்ச கோரிக்கைக்காக நாங்கள் தொடர்ந்து இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். என்னென்னாக்கா, முதல்ல யூஜிசி நிர்ணயித்த 57,700 சம்பளமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது மகளிருக்கு மகப்பேறு விடுப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ரெண்டாவது பிஎஃப், இபிஎஃப்னுக்கு வேணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 5வதாக 12 மாத சம்பளமாக நாங்கள் பணி வரமுறை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதான் இந்த கடந்த 5 நாளுக்காக இதுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறோம். இதில் என்ன சொல்ல போனோன்னாக்கா, கடந்த 20 வருஷமாக அரசாங்கம் எங்களை கண்டுகொள்ளவில்லை. இது 2 அரசாங்கமும் சரி எங்களை கண்டுகொள்ளவில்லை. எங்களை வச்சு வேலை வாங்குறாங்க, எங்களை வச்சு பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் எங்களோட கோரிக்கை அவங்க எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை. அவங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க இது முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் பேக்டோர் என்ட்ரி, அது பின்னாடி வந்தவங்கெல்லாம் இவங்கெல்லாம் முறையாக நாங்கள் செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேங்க. அதாவது எங்களை பேக்டோர் என்ட்ரி சொல்கிறீங்களா? நீங்கள் இந்த 20 வருஷமாக நாங்கள் உருவாக்கின இந்த கூடுதல் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் டிகிரி வாங்கினாங்க. இந்த டிகிரியெல்லாம் செல்லாதுன்னு இந்த அரசாங்கம் சொல்ல முடியுமா? இதில் என்னென்ன விஷயம்னாக்கா, நிறைய பேர் கெஸ்ட் லெக்சர் இருந்து இறந்து போனவங்க உண்டு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இதில் கெஸ்ட் லெக்சர் இருந்து ரிட்டையர் ஆகி போனவங்க உண்டு, இன்னும் இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமை இப்படியே நீடித்தா ஒரு வருங்கால சன்னதியை, ஒரு வருங்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய இந்த ஆட்சி சமூகம் இந்த எந்த நிலையிலிருந்து இந்த 2 அரசாங்கமும் மாறி மாறி போட்டி கொண்டு எங்களை பின்தள்ளிங்க இருக்குது. நாங்கள் இந்த பிச்சை எடுக்கிற நிலைமை நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கி எங்கள் குடும்பத்து வாழ்வாதாரங்கள் போச்சு. எங்களுக்கு நாங்கள் இதே வேறு எங்கேனா போய் உழைச்சிருந்தோம்னாக்கா எங்களுக்கு இன்னும் நிறைய சம்பளம் கிடச்சிருக்கோம். ஆனால் ஒரு படிச்சுட்டுமே நல்லா பிஹெச்டி நெட்டு செட்டு படிச்சுட்டுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த தொழிலை விட்டு போக முடியாமல் நாங்கள் நாங்கள் ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 11 மாதம் சம்பளம் கொடுத்த உடனே அடுத்த 5 மாதம் சம்பளம் இல்லை. எப்போ வரும் இது ஒரு சம்பளம்? எங்களுக்கு ஆகஸ்ட்டு செப்டம்பரில் வரும் சம்பளம். இது வரைக்கும் எங்கள் குடும்பம் எங்கே போகும்? எங்களுக்கு குடும்பம் எங்கே போகுன்றது தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை முன்னிறுத்தி தான் நாங்கள் இந்த 5 நாள் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 5 அம்ச கோரிக்கைக்கு அரசாங்கம் அதை எங்கள் செய்ய தயாராக முடி நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக் கொடுக்குறோம். இந்த திராவிட மாடல் அரசு சொல்கிறாரு, அவர் நம்ம மதிப்புக்குரிய முதல்ல சொல்கிறாரு, தமிழ்நாட்டு வளர்ச்சி பாதையில் நாங்கள் யாரும் பின்தங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு வருங்கால சமுதாயத்தை ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்னைக்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக ஊதியம் உயர்வு மற்றும் இந்த 12 மாத சம்பளங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது நாம் பார்த்துவது இந்த பிரசிடென்சி கல்லூரியில் தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது என்பதும் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.